இஸ்ரேல் ஈரான் போர் பதற்ற நிலை காரணமாக சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், சென்னையிலிருந்து இயக்கப்படும் எந்தெந்த விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு விவரம்? ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டை காரணமாக பல்வேறு நாடுகள் தங்கள் வான்பரப்பை மூடி இருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் தங்களது வான்பரப்பை மூடி இருக்கிறார்கள். மேலும் அந்தந்த நாடுகள் தங்களது நாட்டிற்கும் தங்களது நாட்டிலிருந்தும் விமானங்கள் இயக்கப்படாது என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் உள்ளிட்ட நிறுவனங்களும் கூட டெல்லவீவ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தங்களது விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் இருந்தும் விமான சேவையானது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலிருந்து சென்னை வந்து மீண்டும் மஸ்கட் செல்லும் ஓமான் ஏர்லைன்ஸ் விமானங்கள் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. இன்று இரவு மஸ்கட் செல்ல வேண்டிய அந்த விமானமானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமான சேவைகள் அனைத்தையும் ரத்து செய்திருக்கிறது. இதன் காரணமாக ஷார்ஜாவிலிருந்து சென்னை வந்து மீண்டும் ஷார்ஜாவிற்கு செல்ல வேண்டிய ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல ஐக்கிய அரபு அமீரகத்தை மையமாக கொண்ட, அதாவது துபாயை மையமாக கொண்ட எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் துபாயிலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து துபாய்க்கும் இயக்கும் அனைத்து விமானங்களையும் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து துருக்கி மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மத்திய கிழக்கு மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சென்னையிலிருந்து இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான பயணிகள் மற்றும் அமெரிக்கா செல்லக்கூடிய விமான பயணிகள் இணைப்பு விமானங்கள் இல்லாமல் அவர்களின் விமான பயணங்களும் ரத்தாகும் அபாயத்தை ஆபத்தானது ஏற்பட்டு இருக்கிறது. சென்னையிலிருந்து தினசரி காலை 7:50 மணியளவில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் நேரடியாக லண்டனுக்கு இயக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த வான்பரப்பு மூடப்பட்டிருப்பதாக அந்த விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய பெரும்பாலான பயணிகள் கத்தார் ஏர்வேஸ், எமிரேட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களை தான் இணைப்பு விமானமாக பயன்படுத்துவார்கள். தற்பொழுது அந்த நாடுகளிலும் வான்பரப்பு மூடப்பட்டு இருப்பதால் அந்த விமானங்களும் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் விமான பயணிகள் தங்களுடைய விமானம் வருகை மற்றும் புறப்பாடு குறித்து அந்தந்த விமான நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல தங்களுடைய திட்டத்தை வகுக்கும்படி சென்னை விமான நிலைய நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே விமானங்கள் வருகை புறப்பாடு போன்றவைகளை இணையதளங்கள் மூலம் பயணிகள் தெரிந்து கொள்ளும் வசதிகள் ஏற்கனவே இருந்தன. ஆனால் இன்று பிற்பகல் 3 மணியிலிருந்து இந்த விவகாரம் ஆரம்பித்ததிலிருந்து அனைத்து பயணிகளும் ஒரே நேரத்தில் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அல்லது இணையதளத்தில் பார்க்க விரும்புவதால் இணையதள சேவையும் முடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவும் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர்.